திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 302. ஐயமுறு நோயும். வள்ளிமலை தளத்தில் அழகாக கொடுத்துருக்காரு. வள்ளிமலைன்னாவே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆனந்தம். இதற்கான சந்தம் தையதன தான தையதன தான தையதன தான தனதானா. இப்போதான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க. இந்த கன்னிகா பாரதி சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சுங்கிறாங்க. என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் இதை படித்து இதை அடைஞ்ச ஆனந்தத்தை அடுத்தவங்களும் இதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பதிவை நான் போடுறேன். இதை யாரும் பார்த்து குறை கூற வேணாம். நல்ல ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னிகா பாரதி சேனல். என் பேர் கன்னிகா, என் கணவர் பேர் பாரதி. எங்களுடைய 2 பேரோட நேமு தான் எங்களுடைய சேனல். பாடுறது நாங்கள் தான். திருச்சிற்றம்பலம். ஐயமுறு நோயும் மையலுமவாவே நைவருமுபாய பல நூலின் அல்லல் கடவாது துல்லியதில் மாயு முள்ளமுமில் வாழ்வை கருதாசை பொய்யுமகலாது மெய்யை வளராவி உய்யும் வகையோக தணுகாதே புல்லரவி பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாலி புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலை முனாலு செய்ய புய மீது சுரைவோனே வெள்ளையிபமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ளமுது மாவை பொருதோனே வையமுழுதாலு மையமயில் வீர வல்லமுருகாமு தமிழ்வேலா வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பலா சுளையே இனிப்பாக இருக்கும். அது தேனில் முக்கி கொடுத்தா இன்னும் எவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த திருப்புகழ். இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஐயும் உரு நோயும் மையலும் அப்படின்ற பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். கோழையும் அதனால் ஏற்படும் பல நோய்களும் மோகங்களும் ஆசைகளை தூண்டும் ஐம்பொறிகளும் பல கலை நூல்களும் அவற்றின் சூழ்ச்சிகளும் ஆகிய சேற்றை தாண்டாது துள்ளி அவைகளுக்கு உள்ளேயே விழுந்து இறந்து போகிற உள்ளமும் மனை வாழ்க்கையையே எண்ணுகின்ற ஆசையும் பொய்யும் நீங்காத இந்த உடலை வளர்க்கின்ற உயிர் உய்யும்படியான நல்ல யோக வழிகளை நான் அணுகாமல் இழிவான அறிவு பேச்சுகளை பேசி துன்பம் அடைகின்ற என்னை உனது நல்ல திருவடிகளில் சேர்த்தருள்வாயாக. அருமையாக சொல்லிட்டார் பாருங்க. இந்த குடும்பம், இந்த கல்யாணம் இப்படியே இந்த வாழ்க்கையிலேயே இப்படியே இருந்து போயிடுவனோ, உன்னுடைய திருவடி எனக்கு கிடைக்காம போயிடுமோ, கண்டபடி வாய் திறந்தா இழிவான பேச்சுக்கள் பேசி துன்பம் அடைகின்ற என்னை. இது நம்மளுக்கான அறிவுரையை அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு, நாம தான் இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம். மெய்யனே
வள்ளிமலை சோலையில் நீண்ட நேரமாக வள்ளியை உன் பன்னிரு சிவந்த புயங்களாலும் இருக தழுவோனே. அந்த வள்ளி அம்மை மீது தான் அவருக்கு ரொம்ப விருப்பம். இது எல்லாம் நினச்சிக்காதீங்க, 2 பொண்டாட்டி முருகனுக்கு 2 பொண்டாட்டிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு உகமானத்துக்காக சொல்லப்பட்டது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. நம்மளுடைய நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் தீர்க்கக்கூடியது இச்சாசக்தி. நினச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சுங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், நினச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்வாங்க இச்சாசக்தி. கிரியாசக்தி நடக்கலைன்னா கூட அது நடக்கிற மாதிரியே நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ட்டு நினைப்போம். அது கிரியாசக்தி. இதெல்லாம் எனக்கு வேணாம். முருகப்பெருமான் ஞானசக்தி. முருகப்பெருமானேன்னு அவரை சரணடைஞ்சோம்னா ஞானத்தையும் கொடுப்பாரு, நல்லதை எல்லாம் கொடுப்பாரு. அதுதானே கண்டி 2 பொண்டாட்டி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. வெள்ளை யானை ஐராவதத்தின் மீது ஏறும் இந்திரனின் சுற்றமாகிய தேவர்கள் வாழ கடலினிடையே பல காலம் முதுமையான மாமரமாக நின்ற சூரனுடன் போர் புரிந்தவனே, உலகெல்லாம் முழுமையாக ஆளும் ஐயனே, மயில் வீரனே, வல்லம் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகனே, முத்தமிழ் கடவுளே, வள்ளி கொடி படரும் மலைச்சாரல் உள்ள வள்ளி மலையில் வாழும் வள்ளி மணவாள பெருமானே. அந்த வள்ளி வேலவனை கூப்பிட்டோம்னா உடனே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். அந்த அசுரனை அழித்தவர் நீண்ட காலம் அந்த மரமாக நின்று ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். அந்த சூரனை அழித்தவர், அப்படி அழித்தவர் நம்மளுடைய துன்பங்களை துடைக்கவும் அழிக்கவும் வரமாட்டாரா? கூப்பிடுங்க. கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர், சுலபமாக வரக்கூடியவர் முருகப்பெருமான் தான். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதான் வருவன்லாம் கிடையாது. முருகா அப்படின்னு கூப்பிட்டாரு. அருணகிரிநாதர் என்ன தவம் பண்ணார்? ஒன்றும் பண்ணல. அவர் பண்ணாத வேலையே கிடையாது. மனம் உருகி அந்த நேரத்தில் அந்த மனம் நம்ம கூப்பிடுற அந்த உருக்கமான சொல்லு அவருடைய காதில் போய் அப்படி விழணும். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் முருகப்பெருமான் ஓடி வருவார். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம். ஐயும் ஒரு நோயும் மையலும் அவாவின் ஐவரும் உபாய பல நூலின் அல்லல் கடவாது துள்ளியதில் மாயும் உள்ளமும் இல் வாழ்க்கை கருதாசை பொய்யும் அகலாது மெய்யை வளர் ஆவி உய்யும் வகையோகத்து அணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாளிர் புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலை முன்னாலு செய்ய புய மீதுற்று அணைவோனே வெள்ளை இபமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ள முதுமாவை பொருதோனே வைய முழுதாலும் ஐயமயில் வீர வல்ல முருகாமுத் தமிழ்வேலே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி மணவாள பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அருமையான திருப்புகழை பாடுங்க, படிங்க, கேளுங்க. திருப்புகழை பாடினா வாய் மணக்கும் அப்படின்னுட்டு எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த திருப்புகழை பாடணும். திருப்புகழ் தான் நம்மளுக்கு எப்போதும் துணையாக வரக்கூடியது. முருகப்பெருமான பாடி அழைக்க அருமையான திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல்மாறல், இப்படி நிறைய பேர் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதையாவது ஒன்று பற்றுங்க, பிடிங்க, பாடுங்க. முருகப்பெருமானை கூப்பிட்றதுக்கு இதுதான் சாவி. அவருடைய காதுக்கு கேட்கக்கூடிய இந்த கனிவான திருப்புகழ். திருப்புகழை பாடுங்க, முருகப்பெருமானை கூப்பிடுங்க, உங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் போக்குங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்
வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.